ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு சேவையினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு சேவை போர்ட்டல் மூலமாக நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை நம்மளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு சேவை வழியாக நம்ம ஆன்லைனில் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று ஃப்ரான்ச்சைசி லாகின், இன்னொன்று சிட்டிசன் லாகின் சொல்லி 2 டைப் இருக்குது. அந்த ஃப்ரான்ச்சைசி லாகின் அப்படின்றது என்னென்னா துறை சம்மந்தப்பட்டது. அதாவது நீங்கள் ஒரு சேவை மையம் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி லாகின் போகணும். அந்த ஃப்ரான்ச்சைசி லாகின்காக ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம காமன் சிட்டிசன் சிட்டிசன் லாகினில் போயிட்டு நமக்கு தேவையான ஆன்லைன் சர்டிஃபிகேட் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி சிட்டிசன் லாகின் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் தமிழ்நாடு சேவையினுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணாலும் இங்கே வந்துடும், டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த சேவை மூலமாக நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சர்டிஃபிகேட்ஸை நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக இதில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அது சிட்டிசன் லாகின் உள்ளே வந்துடும்னா இந்த மாதிரி சைன்இன் கேட்கும். சைன்இனில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதுக்கு நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே லாகின் கீழே நியூ யூஸர்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தம் கொடுக்கணும். உங்கள் நேமு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஐடி கொடுக்கணும். உங்களுக்கான லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்ரெட் பாஸ்வேர்டை உருவாக்கி அது 2 முறை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவை கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஐடி பாஸ்வேர்டில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அந்த ஐடி பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து சைன்இன்ற இடத்துல போட்டு நீங்கள் கீழே கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இங்கே லாகின் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே சைடில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸு, சர்வீஸ் வைஸு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஆன்லைன் மூலமாக நம்ம வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஆரம்பித்து நமக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது. அதாவது மொத்தம் 27 வகையான சர்டிஃபிகேட்ஸை இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வாங்குகிற சர்டிஃபிகேட்ஸ் மொத்தமாக நம்ம ஆன்லைன் மூலமாக சேவையின் மூலம் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி வாங்குறது, எப்படி அப்ளை பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.